கர்த்தருடைய பரிசுத்தம் நம்ம மையப்படுவதாக. தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக அவர் நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஆனால் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறது என்னன்னா, விசுவாசமுள்ள இருதயம், கர்த்தரை நம்பும் ஒரு இருதயத்தான் எதிர்பார்க்கிறாரு. வசனத்தை படிக்கும் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற தேவனா இருக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஸோ கர்த்தர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிற தேவனா இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். ஆனால் நம்மளுக்கு எப்போ பலன் அளிப்பார்னா, நம்ம எப்போ அவரை தேடுறோமோ, இதை நோக்கி கூப்பிடு, அப்போ நான் விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம அவர் நோக்கி கூப்பிட்டாதான் நம்மளுக்கு விடுவிப்பார், ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ விசுவாசம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியமா இருக்குது. நாட்களில் விசுவாசம் குறைந்திருக்கலாம், நம்மளுடைய எதிர்பார்ப்பு கர்த்தர் மேல இல்லாம மனுஷன் மேல இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, விசுவாசிக்காம எனக்கு பிரியமாக நினைச்சீங்கன்னா அது நிச்சயமா கூடாத காரியம். அப்படி ஆண்டவருக்கு பிரியமா வாழ முடியாது. நம்ம இதே எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஆனா ஆண்டவர் சொல்ற என்னன்னா, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், ஆனா பின்வாங்கி போயிட்டாங்கன்னா அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இருக்காதுன்னு சொல்றாரு. ஸோ கர்த்தர் நம்ம மேல பிரியப்பட மாட்டாரு, கர்த்தர் நம்மள மேல விருப்பப்பட மாட்டாரு. எப்படி விருப்பப்பட மாட்டாருன்னா, நம்ம எப்போ அவரை விட்டு பின்வாங்கி விசுவாசத்துல போறோமோ, அவிசுவாசத்துல நம்ம நினைத்திருந்தோமோ, அப்போ கர்த்தர் நம்ம விட்டு பின்வாங்கி போயிடுவாரு, நம்மளுக்கு பிரியமா இருக்க மாட்டாரு. விசுவாசத்தில் மாத்திரம் நீதிமான் பிழைப்பான். அது போல ஆபிரகாம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஈசாக்கு பலி கொடுக்கறதுக்கு தைரியமா போனார் ஆபிரகாம் விசுவாசத்தோடு. எப்படி சொன்னார் வார்த்தை சொல்லப்படுகிறது, ஈசாக்கு மரித்தான்னா மரித்தவர்கள் தேவன் எழுப்புவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறாருன்னு. ஸோ ஈசாக்கோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதம் இது, ஆபிரகாம் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்த அற்புதம் இது. ஸோ கர்த்தர் மரித்த ஈசாக்கையும் உயிரோடு எழுப்புவார்னு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோட ஆபிரகாம் போய் கொண்டிருக்கிறாரு. ஸோ நம்ம விசுவாசிக்கணும், கர்த்தர் செய்வோம். மரித்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உயிர்த்தெழும்பு வைக்க வல்லவராக இருக்கிறாரு. கர்த்தர் நிச்சயமா நடத்துவார், விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம். விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது. அவரை நம்பி விசுவாசத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.